விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே எல்லாருமே கொழுக்கட்டை தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் 100% ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செய்யும் போதே நிறைய செஞ்சு வச்சுடுங்க. இதுக்காக நம்ம 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை கழுவி சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு டவலில் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கடாயில் போட்டு ஒரு முறை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுபடும் போது இதோட நிறம் நல்லாவே மாறி வரும். அதனால் இது நல்லா வெந்து வந்திருக்கா, நல்லா வறுபட்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம நல்லா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வறுத்தாவே போதும், இதோட நிறம் நல்லா மாறி வந்திருக்கு. அதுக்கப்புறமா நல்ல வாசனைக்காக நம்ம இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் முந்திரி பருப்பு, 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சேர்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம் தான். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சூப்பரான வாசனையும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதுவும் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு வெறுமனே பாசிப்பருப்பு மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது இதே போல் சேமியா தான். நான் இன்றைக்கி இந்த சேமியா தான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது சேமியா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சேமியாவும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சேமியா எல்லாத்தையும் நான் இந்த பவுலில் அப்படியே கொட்டிக்கிறேன். நீங்கள் இதுக்காக இந்த சேமியா தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வேறு ஏதாவது சேமியாவும் இதுக்கு பதிலாக தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சேமியா எல்லாத்தையும் கை வச்சு நொறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதே போல் பிரித்து விட்டாவே போதும். இப்போ இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தட்டி வச்சுக்கலாம். நார்மல் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நம்ம கழுவிக்கலாம். ஏன்னா இந்த சேமியாவில் பேக்கெட் பண்ணி வச்சுருக்கிறதால கண்டிப்பாக நிறைய அழுக்கு இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு முறை இந்த தண்ணியை கழுவிட்டு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி நம்ம ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு மட்டும் இதே போல் ஊற்றி வச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே அவசியம் கிடையாது. இதை நம்ம இப்படியே பவுடர் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். பாசிப்பருப்பை நம்ம இதே போல் வறுத்து செய்கிறதால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதே போல் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பாசிப்பருப்பு பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே இதில் கொட்டிக்கலாங்க. இப்போது அதே மிக்ஸி ஜாரையும் நான் திரும்ப பயன்படுத்திக்கிறேன். இதில் 1/4 கப் அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காவை அப்படியே சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் துருவுற தேங்காய் கூட துருவி கூட சேர்த்துக்கலாம். துருவுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்திங்கன்னா தேங்காய் துருவுன மாதிரியே அழகாக கிடைக்கும். இது நம்ம எல்லாத்தையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டிங்கன்னா 1/4 கப் அளவு வெல்லத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்படியே இதில் ஊற்றி விட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறமா இதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நாம் இதை மிக்ஸ் பண்ணும்போதே இதை எப்படா சாப்பிடுவோன்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரான வாசனையாக இருக்கும். இப்போ இதே போல் எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் கை வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது உருட்டும் போதோ பிசையும் போதோ கையில் சுத்தமாக ஒட்டாது. அதனால் நமக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே போல் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் உருட்டி அப்படியே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சேமியா எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இன்னும் நமக்கு நல்லா ஊறி போயிருக்கும். சேமியாவில் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஜஸ்ட் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சாவே கரெக்டாக இருக்கும். பாத்திரத்துலேருந்து சேமியாவை கையில் எடுத்து பார்க்கும்போது இதே போல் நிறைய தண்ணி இருக்கும் பாருங்கள். அந்த தண்ணி நமக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் அந்த சேமியாவை மட்டும் இந்த தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே தூர ஊற்றிடுங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்துக்கணும். 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும். நம்ம இதில் மாவு சேர்த்த உடனேயே எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். உதிரி உதிரியாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நாம் இதில் பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சேமியாவில் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சேமியாவில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சேமியா எல்லாமே உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும்.
கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதே போல் ஒரு பருவத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை மட்டும் இதில் தனியாக எடுத்துக்கோங்க. உருண்டைகள் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு இதே போல் தட்டிக்கலாம். தட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாசிப்பருப்பு உருண்டை அதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து இதில் நடுப்பகுதியில் இதே போல் வச்சு விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம். இதை நம்ம மூடி போட்டு விட்டோன்னா அப்படியே இருக்குங்க. உள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது. அதே போல் வெளியே வச்சுக்கக்கூடியதும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதை சாப்பிடும்போதும் இதை வேக வைக்கும் போதும் வீடு ஃபுல்லாகவே வாசனை வருங்க. இப்போ இதே போல் நான் இன்னொரு உருண்டை இதை போல் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையில் உள்ளங்கையில் வச்சு இதே போல் தட்டிக்கோங்க. நடுப்பகுதியில் மட்டும் சின்னதாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த உருண்டையை நடுப்பகுதியில் வச்சு விட்டுட்டு நம்ம இதே போல் இதை மூடி போட்டு விட வேண்டியதான். நம்ம இன்றைக்கி இதை இன்ஸ்டண்ட்டாக சேமியாவில் செஞ்சுருக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு சேமியாவில் செய்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் தாராளமாக அரிசி மாவில் கூட செஞ்சுக்கலாங்க. அரிசி மாவில் செஞ்சாலும் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அரிசி மாவில் செய்கிறதும் சேமியாவில் செய்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் சேமியாவில் செஞ்சோன்னா பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே போல் உருட்டி விட்டுக்கலாம். சேமியாவை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இதில் ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து இந்த சேமியாவில் இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் 4 பக்கமும் போட்டு பெரட்டும் போது அந்த சேமியா அப்படியே இதில் ஒட்டிக்கோ. இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே ஒட்டிக்கோங்க. அப்போ தான் இந்த சேமியா அழகாக நமக்கு ஒட்டி கிடைக்கும். இது வெந்து வரும்போது கூட அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கூட நமக்கு அது உதிர்ந்து வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அழகாக ஒட்டி அழகாக வெந்து இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அழகாக நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்த உடனே குழந்தைங்க உங்ககிட்ட கேட்பாங்க, அம்மா என்ன இது செஞ்சுருக்கிறீங்க, பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இந்த இட்லி தட்டை இதே போல் வச்சுட்டு ஒரு வாழையில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் மேலே வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பை ஏற்கனவே வறுத்து தான் இதில் சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கான டைம் எல்லாம் நமக்கு மிச்சமாகும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அவ்வளோதான். நான் இன்றைக்கி 7 நிமிஷம் தான் வேக வச்சுருந்தேன். 7 நிமிஷத்துலேயே நல்லா அழகாக நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உண்மையாகவே விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக டேஸ்டியாக செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, அரிசி மாவில் செய்கிறதா இருந்தால் கூட இதே போல் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக கொழுக்கட்டை செய்யணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும், டக்குன்னு காலி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, நம்ம சாப்பிடும்போதும் டேஸ்டியாக இருக்கும், உள்ளேயும் அவ்வளோ சூப்பரான வாசனையான ஸ்டஃபிங் ரெடியாகி அழகாக வெந்திருக்கு. நார்மலாக ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்றவங்க கூட இது கண்டிப்பாக ஒரு 4-5 கொழுக்கட்டையை அள்ளி வாய்க்குள்ளே போட்டுருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.